உங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை ஓயறதே இல்லையா அவங்களுக்கு நடுவுல? அது பொம்மைக்காக இருக்கும், சில டைம் டிவிக்காக இருக்கும், இல்ல சாப்பாட்டுக்காக இருக்கும். இவங்க 2 பேருக்கும் நடுவுல நீ விட்டு குடுத்து போ, நீ பொறுமையா இரு, நீ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொல்லி டயர்டான பேரண்ட்ஸ்க்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். குழந்தைங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது அவங்களுடைய பேட் பிஹேவியரோ இல்ல விட்டு கொடுக்காத தன்மையோ இல்லைங்க. பிரெயின் சயின்ஸ் நடத்தின ஆராய்ச்சியில குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுடைய அட்டென்ஷனை அவங்க பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் குழந்தைங்க அன்னோயிங்லி இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்றாங்க. இன்னைக்கு பிரெயின் சயின்ஸ் பேஸ்டா உங்க வீட்ல நீங்க பண்ணக்கூடிய 5 சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா எப்படி குழந்தைங்களுக்கு தேவையான இந்த அட்டென்ஷனை கொடுத்து இந்த சண்டைகளை குறைச்சி நம்ம குழந்தைங்களை சேஃபாவும் பாசமாவும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எல்லா மெத்தட்ஸுமே நீங்க உடனடியா இந்த வீடியோ முடியும் போது உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு நீங்க எதுவும் காசு செலவு பண்ண தேவையில்லை. வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு. நான் ஒரு ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். முதல் விஷயம், பெரும்பாலுமா குழந்தைங்களுக்கு நடுவுல சண்டை வரதுக்கான முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உடைய அட்டென்ஷன் தான். ஆக்சுவலி குழந்தைங்க அம்மா அப்பாக்காக தாங்க மொத்தமாவே சண்டை போடுறாங்க. இந்த சண்டைகள்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிறது இல்ல, நமக்காக நடக்கிறது தான். இதுக்காக தான் குழந்தைங்களுக்கு நடுவுல அந்த காம்படிஷனே வரும். அப்ப இந்த காம்படிஷன் நம்ம குறைக்கணும்னா குழந்தைங்களுக்கு நடுவுல ஒரு ஒன் ஆன் ஒன் டைம் தேவைங்க. இந்த ஒன் ஆன் டைம் 2 குழந்தைங்க கூடயும் தனித்தனியா இருக்கணும். இப்ப நீங்க தனியா அந்த குழந்தைங்க கூட படிப்பு சம்பந்தப்பட்டதா இல்லாம ஸ்கிரீன்ஸ் இல்லாம அவங்க கூட பேசி சிரிச்சு விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அப்ப குழந்தைங்க ரொம்ப எமோஷனலி சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு நான் முக்கியம், அப்பாவுக்கு நான் முக்கியம் அப்படின்ற தாட்டும் உங்க மனசுல வந்து ஆழமா பதியும். அதனால கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடுறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதுல பெரும்பாலும் பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற சேலஞ்ச், குழந்தைங்க ஆக்சுவலி அந்த ஒன் ஆன் ஒன் டைம் எடுக்க விட மாட்டாங்க. பெரிய குழந்தை கூட இருக்கும்போது சின்ன குழந்தை வந்து இன்டரப்ட் பண்ணுவாங்க, இல்ல சின்ன குழந்தை கூட இருக்கும்போது பெரியவங்க இன்டரப்ட் பண்ணுவாங்க. அதனால எப்பயுமே இந்த டைம் பிளான் பண்ணும்போது ஒரு குழந்தை கூட நீங்க இருக்கீங்கன்னா இன்னொரு குழந்தை கூட உங்க ஹஸ்பண்ட் இருக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு குழந்தை கூட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. மேக் ஷூர் இது ஒரு வீக்லி செக்லிஸ்ட் மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2-3 வீக்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஒன் ஆன் ஒன் டைம் நோ அட்வைஸ், நோ கரெக்ஷன். ஜஸ்ட் ஜாலியா மணல்ல வீடு கட்டுறது, இல்லைன்னா ஒரு பசில் சால்வ் பண்றது, இல்லைன்னா பேசி சிரிக்கிறது, கேம்ஸ் விளையாடுறது, ஜஸ்ட் ஃபன் டைம், ஷேரிங் டைம். 2வது ரீசன், குழந்தைங்க பெரும்பாலும் அடிச்சுக்கிறதுக்கான காரணம் இன்னொருத்தவங்களை விட ஒருத்தவங்க பெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பேரிசன்ல இருந்து தான். அக்காவை மாதிரி படி, தங்கச்சி பாரு தூங்கிட்டா டைமோட அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கே தெரியாம நம்ம வந்து பசங்க கிட்ட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுடைய அமிக்டெல்லா, அதாவது ஃபியர் சென்டர் வந்து ட்ரிகர் ஆயிட்டு, ஓ அப்ப நான் பெஸ்ட் இல்லையோ, அம்மா கண்ணனை தான் பிடிக்குமா, தம்பியை தான் பிடிக்குமா, நான் கிடையாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் குழந்தைகிட்ட வந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்க கூட பிறந்தவங்கள ஒரு எனிமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இருக்கிறதுனாலதான் அம்மா வந்து என்ன சொல்றாங்க, இவங்களை பார்த்துதான் அப்பா என்ன திட்டுறாரு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கம்பேர் பண்றது அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது அஸ் அ பேரண்டா எனக்கும் புரியுது. இதுல நீங்க பண்ண வேண்டிய ஷிஃப்ட், குழந்தைங்களுடைய பிஹேவியர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க அவங்க கூட பிறந்தவங்களோட கம்பேர் பண்றதுக்கு பதிலா அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியோடவே கம்பேர் பண்ணுங்க. அண்ணன் சீக்கிரமா தூங்குனா நீ ஏன் தூங்கல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நீ இதுக்கு முன்னாடி 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு இருந்த, இப்பயே 9 மணிக்கு தூங்குற. அந்த மாதிரி அவங்களோட ஹிஸ்டரி, அவங்களோட மார்க்ஸ், அவங்களோட பிஹேவியர்லயே கம்பேரிசனை கொண்டு வந்து குழந்தைங்களை அவங்க இப்ப இருக்கிறத விட பெட்டர் ஆக்கிறதுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கான்ஷியஸா இந்த லாங்குவேஜை மாத்திக்கோங்க. அண்ட் சில டைம் ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்க பசங்க முன்னாடியே ஏதாவது கம்பேர் பண்றாங்க 2 குழந்தைங்களன்னா இம்மீடியட்டா அந்த ரிலேட்டிவ்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல நீங்க குழந்தைங்களை கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கிறது. நீங்க இது உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்றது உங்க பசங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த காம்படிஷனும் எனிமிட்டியும் குறைய ஆரம்பிக்கும். 3வது விஷயம், நம்ம பசங்களுக்கு நடுவுல சண்டைகள் குறையணும் அப்படின்னா நீங்க அவங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடாது. இதை சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸ் ஷாக் ஆவாங்க. பட் இதுதாங்க உண்மை. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா 2 குழந்தைங்களையும் நம்ம ஒரே மாதிரி நடத்துறது தான் ஃபேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. டு பி வெரி ஹானஸ்ட், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு யூனிக் நேச்சர் இருக்கு. சில குழந்தைங்களுக்கு நீங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி சப்போர்ட் பண்றது பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு அவங்க இண்டிபெண்டா நீங்க அவங்கள அலோவ் பண்றது பிடிக்கும். அதனால உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுக்கான நீட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அவங்களை கைட் பண்ணுங்க. அம்மா வந்து நம்மள வேற மாதிரி நடத்துறாங்க, நம்ம அண்ணனை வேற மாதிரி நடத்துறாங்க அப்படின்ற எண்ணம் வரும். அப்படின்ற பயத்துல நம்ம எல்லாரும் இந்த குழந்தைங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ற மூடுக்கு வந்துடுறோம். பட் எப்ப குழந்தைங்களோட இண்டிவிஜுவல் நீட்ஸ் தெரிஞ்சு நீங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப குழந்தைங்க வந்து அம்மா அப்பா என்ன ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மனநிலைமைக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கு பாத்தீங்களா, அது தேவைப்படாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அவங்க மேல அவ்வளவு அட்டென்ஷன் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்க முடியுது அப்படிங்கறது பசங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. சில டைம் குழந்தைங்க வந்து அதே அவனுக்கு மட்டும் கூடவே உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்றீங்க, என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க கிட்ட அந்த ஓப்பன் கான்வர்சேஷனா வச்சுக்கோங்க. தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஹோல்டிங் தேவை, அதனால நான் பண்றேன், உனக்கும் வேணும்னாலும் அம்மா அந்த மாதிரி பண்றேன், நீ பொதுவாகவே தனியா படிச்சு பழகி இருக்கல இதுக்கு முன்னாடிலாம் அப்படின்னு
அப்படின்னு குழந்தைகளுடைய தேவைகளை அவங்க கிட்டயே பேசி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்க ஆரம்பிச்சோம்னா குழந்தைங்களோட பிஹேவியர்ல நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நான் ஷேர் பண்ண போற இந்த 4வது மெத்தட் உங்களுக்கு 2வது குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி இல்ல உங்க வீட்டுல 2 குழந்தைங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னாலும் தினசரி நீங்க அவங்களை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் செட் பிளஸ் உங்க கம்யூனிகேஷன் நீங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல் குழந்தை 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அடமெண்ட் ஆகிறதும் அக்ரெசிவ் ஆகிறதும் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. இதனுடைய ரீசன் 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல் குழந்தைய ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வரா அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள ஒரு எக்ஸைட்மெண்ட்லயும் நம்ம கொண்டு வருவோம். ஆனா ரியாலிட்டி என்ன? பிறந்த குழந்தை பெரும்பாலும் ரொம்ப நேரம் தூங்குறது, அழுவுறது, அதனால அம்மாக்கு ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங்ஸ், அவங்களால பெரிய குழந்தைகிட்ட அட்டென்ஷன் பண்ண முடியாம போறது, அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் பிறந்த குழந்தைக்கு நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க, பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இது எதுவுமே பெரிய குழந்தைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்கு நம்ம கிட்ட சொன்னது வேற, ஆனா இப்ப நடக்கிறது வேற அப்படின்றது மைண்ட்ல வரும்போதுதான் அந்த குழந்தைய ஒரு எதிரி மாதிரியும் காம்படிஷன் மாதிரியும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்க முதல் குழந்தைகிட்ட நீங்க 2வது குழந்தை வரும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அதை பேச ஆரம்பிங்க. நம்ம வீட்டுக்கு சின்ன பாப்பா வரப்போது அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா பாத்துக்க குழந்தை ஸ்ட்ராங்காவும் வளரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாடுமா. அந்த டைம்ல ஏன்னா அம்மாவும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன், அம்மாவோ அப்பாவோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இல்ல எங்களுடைய டைம் உனக்கு வேணும், உங்க கூட இருக்கிறது மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுச்சு, நீ அம்மா கையை இறுக்கி பிடிச்சுப்பியா, இல்லைன்னா அம்மாக்கு ஹார்ட் சிம்பிள் என் கையில வரைவியா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரிச்சுவல் உங்க குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் குழந்தைக்கு நிறைய டைம் அவங்க எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்படி நீங்க ஒரு ரிச்சுவல் செட் பண்ணும்போது குழந்தைக்கு அது மனசுல கண்டிப்பா ஆழமா இருக்குங்க. அவங்க எப்ப உங்களை மிஸ் பண்றாங்க அப்படின்னு தோணும் போதும் அடிக்கிறதுக்கு பதிலாவோ அடம் பிடிக்கிறதுக்கு பதிலாவோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ குழந்தைங்க அது மூலியமா அவங்களுடைய எமோஷனல் நீடை உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலும் இப்போ உங்க முதல் குழந்தைகிட்ட இந்த கான்வர்சேஷனை பேசுங்க. நாங்க 5வது விஷயம், இந்த விஷயத்த நான் சொல்லும்போது நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட அப்செட் ஆயிருக்காங்க. ஆனா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட அன்கான்ஷியஸா ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், அன்கான்ஷியஸா, அது நமக்கு தெரியாம நடக்கிற ஒரு விஷயங்கள். பெரும்பாலும் அது குழந்தை பிறந்த சூழ்நிலை, இல்ல முதல் குழந்தையா 2வது குழந்தையா, அந்த குழந்தை பிறக்கும் போது அம்மாவுடைய மனநிலைமை, இது மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி இதுக்கான ப்ராபபிலிட்டி மாறுது. அண்ட் ஆராய்ச்சிகள்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா 2வது குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டிசம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது கேட்கும் போது உங்களுக்கு நான் அப்படி இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா ஹானஸ்டா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல எந்த குழந்தைகிட்ட பேசுறீங்க? டெய்லி அதே குழந்தைகிட்ட தான் பேசுறீங்களா? அப்ப இன்னொரு குழந்தை எப்படி லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் எந்த குழந்தைகிட்ட நீங்க பொறுமையா பேசுனீங்க, எந்த குழந்தை கூட விளையாண்டீங்க, யாரை சாப்பிடறதுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி மெத்தட்ல சொன்ன மாதிரி ஈக்குவலா ட்ரீட் பண்றதுங்கிறத தாண்டி அந்தந்த குழந்தைக்கு தேவையான எமோஷனல் நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க பார்க்கணும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு நடுவுல நமக்கே தெரியாத இந்த ஃபேவரட்டிசம் நம்மளுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. 2 பேரையும் அம்மா அப்பா ஒரே மாதிரி நடத்துறாங்க அப்படிங்கறத தாண்டி என்ன என் அம்மா அப்பா புரிஞ்சுக்கிறாங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற தாட் தான் நம்ம பசங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட 5 பிரெயின் சயின்ஸ் பேஸ்டா, எஸ்பெஷலி அட்டாச்மெண்ட் தியரியில இருந்து குழந்தைங்களுக்கு நடுவுல இருக்கிற சண்டைகளை எப்படி குறைக்கிறது, அதுக்கான சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க பெரும்பாலும் சண்டை போட்டுக்கும் போது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது? நான் சரியான பேரண்ட் இல்லை அப்படின்னு உங்களை நீங்க செல்ஃப் கிரிட்டிக் பண்ணிக்கிறீங்களா? இல்ல ஏன் இவங்க இவ்வளவு அடமெண்டா இருக்காங்கன்னு குழந்தைங்களுடைய பிஹேவியர்ல கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா? இல்ல உங்க என்விரான்மெண்ட்டை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா? அவங்க அப்பா இப்படி நடந்துக்கிட்டதுனால தான், அவங்க தாத்தா பாட்டி இப்படி நடந்துக்கிறதுனால தான். இது 3த்துல எந்த விஷயம் உங்க வீட்டுல நடக்குதுங்கிறத எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம இன்னொரு பேரண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.